ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த தீபிகா இருந்துக்கிட்டு கண்டிப்பாக என்றைக்குமே திருந்தவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொல்லணும். ஏன்னா அவங்க குழந்தைக்கு இப்போ உயிருக்கு போராடுற நிலமையில இருக்குது. அந்த குழந்தை திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியலைங்க. வீட்டில் எல்லாருமே பேசிட்டு விளையாடிட்டு சிரிச்சுட்டு இருக்க வேண்டிய நேரத்தில் இந்த குழந்தை மட்டும் ஒரு மாதிரி சோகமாக தனியாக வெறுமையாக உட்காந்துட்ருக்கு. அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு கூட அவங்க கண்டுக்கவே இல்லை. அவங்களுடைய வேலையும் அவங்களுடைய மல்லியை பழி வாங்கணுன்ற அந்த எண்ணம் மட்டும் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதே சிந்தனையில் இருக்கிற இவங்க அந்த குழந்தைய கண்டுக்காததுனாலும் என்னவோ தெரியல, அந்த குழந்தை அமைதியாக போய் பெட்டில் படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கு. ஆனால் தூக்கம் வரல. இந்த பக்கமும் அந்த பக்கமும் புரண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கமே வராத காரணத்தினாலும் என்னவோ அந்த குழந்தை ரொம்பவே ஒரு தாழ்வான ஒரு நிலைமையில இருக்குது. அதனால இவங்க இருந்துக்கிட்டு என்னடா இது ரொம்ப நேரம் ஆகியும் சாப்பிட கூட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஐஷுவோட தாத்தா இருந்துக்கிட்டு போய் என்ன ஆச்சுன்னு பார்க்குறாங்க. அந்த குழந்தைய கூப்பிட்றாங்க. அந்த குழந்தை எழவே இல்லை. என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பு பார்க்குறாங்க. அப்போ தான் தெரிய வந்து குழந்தையோட வாயிலேருந்து நுரையாக தள்ளிட்டுருக்கு. என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த குழந்தைக்கு அப்படி இருக்குது. ஒருவேளை வீக்ஸிங் ப்ராப்ளமாக இருக்குமா, என்ன இருக்குமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ மடி தீபிகா கொஞ்சம் வாமா, குழந்தைக்கு என்னாச்சு தெரியலம்மா, கொஞ்சம் சீக்கிரமாக தான் வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்த. என்ன ஆச்சு மாமா, எதுக்காக கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ என்னாச்சுன்னே தெரியலம்மா, கொஞ்சம் பாருமா, இந்த பாருமா குழந்தை வாயில் நுரையாக தள்ளிட்டுருக்கு, என்னாச்சு தெரியணும். ஐயோ ஐஷு என் தங்கமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாரி கட்டி அணைக்கிறாங்க. அந்த குழந்தை பேச்சு மூச்சே இல்லாமல் வாயில் நுர மட்டும் தள்ளிட்டு இருக்கு. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ஆனால் இந்த குழந்தை வந்து கொஞ்சம் ஃபீலிங்காகவே இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வெண்பா தான் அதுக்கு காரணம். வெண்பா டைரெக்டாக காரணம் இல்லை. வெண்பாவை நம்ம அம்மா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை தூக்க மாத்திரை எடுத்து நிறையவே சாப்பிட்ருக்கு. அது செட் ஆகலை போல் மொத்தமாக வாமிட்டாக வெளியே வந்திருக்கு. அதை டாக்டர்ஸ் தான் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. என்ன கொள்ள விளக்குறீங்க நீங்கள், குழந்தை 10 மாத்திரைக்கு மேலே சாப்பிட்ருக்கா. அதனால தான் குழந்தைக்கு அது அலர்ஜி மாதிரி ஆகி வாமிட்டாக வெளியே வந்திருக்கு. வாமிட்டாக வெளியே வந்ததுனால பரவாயில்ல. அது ஏதாச்சும் போய் சைடு எஃபெக்ட் ஏதாச்சும் ஒன்று உடம்புல பண்ணியிருந்தா என்ன ஆகுது? குழந்தைய உயிரோட பார்த்துருக்க முடியுமா? ஒரு குழந்தைய பெற்று வளர்க்குறதுனா சாதாரண விஷயமா? உங்களுக்கு வேணால் சாதாரண விஷயமா இருக்கலாம். ஒரு குழந்தை போனால் இன்னொரு குழந்தை போய் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த உயிர் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிடிச்சி தூக்கி விட்டுறாங்க. உடனே ஐயோ என்னாச்சு தெரியலையே, எதுக்கு அவள் இப்படி பண்ணால் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க. தயவு செஞ்சு குழந்தைய திட்டாதீங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்டு பழகுங்க. நீங்கள் கத்தி தான் இந்த நிலைமையில கொண்டு வந்திருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு சூடான பார்ட்டின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். சூடுன்னா நீங்கள் எதாவது வேறு ஏதாச்சும் நினச்சிக்காதீங்க. கோவம் அப்படின்றத நான் தெரியாமல் அப்படி சொல்லிட்டேன், சரிங்களா? அதுக்கப்புறம் இவ்வளோ கோவக்காரங்களாக இருக்கீங்க, உங்கள்கிட்ட எப்படி தான் அந்த குழந்தை தாக்கு பிடிக்குதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து சரி டாக்டர் அவர் நல்லா இருக்காளா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க, எந்த பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் அவங்கள டென்ஷன் பண்ணாமல் பேசுறதா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை கண் முழிச்சதுக்கப்புறம் இவங்க போய் பார்க்குறாங்க. ஐஷு என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படிலாம் பண்ண, எதுக்காகடா இப்படி பண்ண, உன்னை தவிர எனக்கு வேறு யார் இருக்காங்க, உன்னை தவிர வேறு யார்கிட்ட நான் பேச போகிறேன், நீ தான் என்னுடைய உலகம், நீ தான் என்னுடைய உலகம், எல்லாமே நீ தான், உன்னை விட்டு நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, நீங்கள் அப்படி நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் என்னை திட்டிருப்பீங்களா, நீங்கள் என்னை வந்து ரொம்ப கடுமையாக பேசியிருப்பீங்களா, அதுவும் இல்லாமல் நான் உங்கள் உயிர்னு சொல்கிறீங்களா, அப்படின்னா நீங்கள் என்ன உயிராக நினைக்கிறீங்க, என் ஃப்ரெண்டையும் நீங்கள் உயிராக தான் நினச்சிருக்கணும். என் ஃப்ரெண்டு வெண்பாவுடைய காலில் நீங்கள் அடிப்படுற அளவுக்கு நடந்துக்கிட்டீங்க, அது நீங்கள் தான் பண்ணீங்களான்னு இப்போ எனக்கு சந்தேகமாக வேறு இருக்குது. அந்த அளவுக்கு கேவலமாக நீங்கள் நடந்துக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே அது வேறடா இது வேறடா, அதுக்காக ஏன்டா இப்படி அப்படின்னு சொல்ல, அதனால தான் அந்த கோவத்தில் நான் மாத்திரையை வந்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், இப்படியெல்லாம் பண்ணாதடா, நான் பண்ணேன்னா அதுக்கு வேறு ஒரு விஷயம் இருக்குது, வேறு காரணம் இருக்குது, உன்னை விட்டால் எனக்கு வேறு யார் இருக்கான் சொல்லு அப்படின்னு சொல்ல, நீங்கள் உண்மையிலேயே என் மேலே பாசம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் திருந்தி வாழுங்க. நீங்கள் வெண்பாவும் சரி, வெண்பாவே இல்லை, இந்த உலகத்தில் யார் மேலேயுமே கோவப்படக்கூடாது, எல்லார் மேலேயும் பாசத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னதும், சரிடா நான் கண்டிப்பாக எல்லார் மேலேயும் பாசத்தோடு இருப்பேன், இது உன் மேலே சத்தியம், ஆனால் இதுக்கு மேலே நீ இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, நான் சத்தியம்லாம் பண்ண மாட்டேம்மா, ஏன்னா நீங்கள் ஏற்கனவே நிறைய வாட்டி என்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டிருக்கீங்க, ஆனால் நீங்கள் அதுபடி நடக்கலை, வெண்பா மேலேயும் சரி வெண்பா குடும்பத்து மேலேயும் சரி ரொம்ப கோவத்தில் இருக்கீங்க, நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து சத்தியம் பண்ண மாட்டேன், நான் மறுபடியும் இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும், சரிம்மா உங்களுக்காக நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ணாமல் மாற்றிக்கிறேன், ஆனால் நீங்கள் இனிமேல் வெண்பாவோட ஃபேமிலிக்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவ சொன்னதும், சரின்னு சொல்லிட்டு வெண்பாக்காக இல்லை இந்த ஐஷுக்காக நான் திருந்தி வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் இனிமேல் இவங்க திருந்தி வாழுவாங்களா வாழ மாட்டாங்களா, தான் குழந்தைக்காக திருந்தினாங்களா இல்லையா அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை வந்து அடுத்து என்ன நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.